அந்த நடிகர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் அவதாரம் எடுத்திருக்காருன்றதை நம்ம வந்து பார்த்தோம். அந்த அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னும் போது அது வந்து ரசிகர் கூட்டத்துல இருந்து தொண்டர் கூட்டமா மாத்தணும். எங்க இது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, பத்திரிகையாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இன்னைக்கு ஒரே தலைவர் யாருதான் அப்படின்னா அண்ணாமலை அவர்களை தவிர வேற யாரையும் நீங்க வந்து தலைவரா வந்து சரியான பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு பத்திரிகையாளர் தப்பான பாயிண்ட் சொன்னாலும் அவருக்கு எடுத்து கொடுத்து இது வந்து தப்பான நீங்க சொல்றீங்க பிரதர், கேட்குறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் பாடம் சொல்லக்கூடிய நிலைமையில சில இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்திருக்காரு. அந்த தலைமை பண்பு எங்க உங்ககிட்ட? இந்த தலைமை பண்பு இருக்கிறவன் தானே தலைவனா இருக்க முடியும். நான் வந்து நடிச்சுக்க வந்துருவேன், நடிச்சுட்டு நான் வந்து கோகோ கோலா கம்பெனிக்கும் இதுக்கும் நான் வந்து கொடுப்பேன், ஆனா இங்க வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுப்பேன், அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லல. ஆனா நீ வந்து இங்க தலைவனா நடந்தாரா? இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. நீங்க மாநில அரசுல ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒரு குறுகலான இடம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுல தள்ளுமுள்ளு நடந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, செருப்பு வீசப்பட்டதுன்னாங்க. செருப்பு வீசப்பட்டதுக்கான ஆதாரங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கட்டும். இந்த கேள்வி எழும்புதுல திமுக தரப்பு எங்கெங்கெல்லாம் விஜய் மீது வழக்கு பதிஞ்சால் அது வந்து தேர்தலில் தங்களை பாதிக்கும்ன்றதுனால வழக்கு பதியலையான்ற அந்த கேள்விகளும் இங்க எழும்புது. ஆதவ அர்ஜுனா வந்து மார்ட்டின் அவர்களுடைய மருமகன், அதனால வந்து நீங்க இன்னும் வழக்கு பதியலையான்ற கேள்வி தான். இப்ப நீங்க திமுகனா ஒரு தொண்டர்பட இருக்கு, அதிமுகனா தொண்டர்பட இருக்கு, பாமகனா தொண்டர்பட இருக்கு, விசிகானா தொண்டர்பட இருக்கு. விஜய்க்கு தொண்டர்பட இருக்கா இல்ல அதே ரசிகர் கூட்டமா? நீங்க உங்களுடைய தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு உங்களுடைய தொண்டர்கள் இறந்திருக்காங்க, அதுக்கு கூட நீங்க வெளியே வரலன்னும் போது நான் எப்படி உங்களை தலைவனா பார்ப்பேன் அப்படின்ற அந்த ஒரு வருமா இல்லையா எல்லாருக்குமே? கரூர்ல தாவேக தலைவர் கடந்த வாரம் பிரச்சாரம் ஈடுபட்ட போது பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள்லாம் வந்துச்சு. நீதிமன்றம் வந்துட்டு சிபிஐக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை வந்துட்டு தள்ளுபடியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவத்தில் புஷியானந்த் வந்து தலைமறைவாக இருக்கிறதாகவும் ஆதவ அர்ஜுனாவுக்கு சரமாரியா நீதிமன்றத்தில் கேள்விலாம் இப்படி பல கட்டமாக போயிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா தலைமறைவாகலி இல்ல, ஆதவ அர்ஜுனா டெல்லியில் இப்போ பயணத்தில் இருக்காரு. புஷியானந்த் தலைமறைவாக இருக்கிறதா தனிப்படை சிடி நிர்மல்குமார் எல்லாத்தையும் தனிப்படையில் வச்சு தேடிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு இப்போ இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரூர் சம்பவம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோம்னா ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய துயரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு உயிரும் வந்து உன்னதமான உயிர். அந்த உயிரில் வந்து இதுல வந்து பல குழந்தைகள் வந்து இறந்திருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளே இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து அந்த சீமன் சென்டரில் போய் நிற்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு நடிகர், அந்த நடிகர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் அவதாரம் எடுத்திருக்காருன்றதை நம்ம வந்து பார்த்தோம். அந்த அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னும் போது அது வந்து ரசிகர் கூட்டத்துல இருந்து தொண்டர் கூட்டமா மாத்தணும். எங்க இது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் வந்து எப்பயுமே ஒரு தலைகால் புரியாம நீங்க பார்த்துருப்பீங்க, பாலாபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், கட் அவுட் வைக்கிறதா இருக்கட்டும், கட் அவுட் கட்டி விழுந்து இறந்தவர்களெல்லாம் நம்ம வந்து அதை வந்து ஒரு முன்னேற்றம் வந்து ஒரு நடிகருக்காக நீங்க சாகலாமா அப்படின்னு நம்ம போறோம். ஆனா ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக நான் மத்திய அரசையும் எதிர்க்கிறேன், நான் வந்து மாநில அரசையை எதிர்த்து நான் வந்து ஒரு அரசியல் பண்ணுவேன், நடுநிலையால ஒரு அரசியலை கொடுக்க போறேன், ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றத்திற்கான தேவை இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்காரு. அதை வந்து மிக வந்து வரவேற்கிறோம். ஆனா அதற்கான எந்த ஒரு முயற்சியாவது அவர் அரசியல் களத்திற்கு வந்து எடுத்தாரா, ஒரு நேரடி அரசியலுக்கு இறங்கினாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டுகளாகவே நம்ம வந்து நிறைய அடிக்கிட்டு போகலாம். அவர் நேரடியா வந்தா கூட்டம் கூடும், வரல. பல சம்பவங்களுக்கு அவர் வந்து பல குரல்களை எழுப்பவே இல்லை. அதையும் நம்ம வந்து குற்றச்சாட்டா பத்திரிகையாளராக நிறைய இடத்துல வந்து நான் வச்சிருக்கேன். ஒரு வீடியோ போடுங்க விஜய் வீட்டிலேருந்து, அது வந்து உங்க கடைகோடி அதாவது மக்கள் வரைக்கும் போய் சென்றடையும். இந்த அண்ணா நகர் சிறுமி வழக்கில் கூட அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்ததை நம்ம வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் எல்லாரும் இது பண்ணப்புறம் வந்தார். பிரஸ் மீட் இன்னி வரைக்கும் அவர் சந்திச்சிட்டாரா அப்படின்னா தாவாக்காலையும் இருக்கிறவங்களும் பேச மாட்டாங்க, அவருடைய பொதுச் செயலாளரும் பேச மாட்டாரு, தலைவரும் பேச மாட்டாரு. அப்ப நீங்க என்ன அரசியல் நீங்க வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போறீங்க? நான் வந்து அரசியலுக்கு வந்துருவேன், என்ன நீங்க சிஎம்மா உட்கார வச்சிருந்தோம், நான் வந்து தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாத்திருவேன் அப்படின்னா
இது என்ன பூச்சாண்டி காட்டுற வேலையா? களத்துல வந்து அரசியலுக்கு வரணும், களத்துல இறங்கி மக்களோட மக்களா நிக்கணும், நின்னே நான் வந்து அரசியலை பார்க்கணும், பார்த்து இன்னைக்கு வந்து அதுதான் ஒரு இன்னைக்கு இந்த இரண்டு ஆளுமைகள் அப்படின்னுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பெருந்தலைவர், காமராஜர் பெருந்தலைவர், அதுக்கடுத்து எம்ஜிஆர் வந்து ஒரு மக்கள் அறிஞர் தலைவர், அண்ணா அவர்கள், கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளா எப்படி வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஆளுமையா எப்படி வந்திருக்காரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே களத்துல இறங்கி மிகப்பெரிய திருமாவளவனாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், களத்துல சந்திச்சு மக்களுக்காக போராடி சிறை சென்று பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, அண்ணாமலை அவர்கள் இந்த 3 வருஷத்துல எப்படி ஹைப்பா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? பத்திரிகையாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இன்னைக்கு ஒரே தலைவர் யாருடா அப்படின்னா அண்ணாமலை அவர்களை தவிர வேற யாரையும் நீங்க வந்து தலைவரா வந்து சரியான பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு, பத்திரிகையாளர் தப்பான பாயிண்ட் சொன்னாலும் அவருக்கு எடுத்து கொடுத்து இது வந்து தப்பான நீங்க சொல்றீங்க பிரதர், கேட்குறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் பாடம் சொல்லக்கூடிய நிலைமையில சில இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்திருக்காரு. ஏன் அவர் வந்து ஒரு ஹைப்பான தலைவராக ஆனாரு, இன்னைக்கு மாநில பொறுப்பு தலைவராக இல்லை அப்படின்னாலும் பல பேர் வந்து அந்த வருத்தப்படக்கூடிய அளவில் ஏன் இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை இருந்தால் ஒரு மாற்றம் வந்திருக்குமேன்ற கவலை வர அளவுக்கு அவர் ஒரு தலைவராக இன்னைக்கு உருவானார்னா என்ன காரணம்? அவருடைய அந்த நடைப்பயணம் போனார், மக்களை நான் சந்திச்சாரு, மக்கள் பிரச்சனைக்காக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு, 11 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னார், அத்தனைக்கும் இவர் மேலே கேஸை போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து டிஆர் பாலு வரைக்கும் நானே வாதாடுன்னு போய் நின்று இருக்காரு. ஸோ இத்தனையும் ஒரு தலைவர் செய்யணும். ஆனால் இந்த ஒரு துயரம் நடந்து நீங்கள் 2 நாளாக ஆளை காணாமல் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா இது எங்கேயாவது அடுக்குமா அப்படின்னு சொல்லி சீமான் முதற்கொண்டு எல்லாரும் ஒரு கேள்வி எழும்புதா? அரசியல் கட்சி இல்லாமல் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் யோசிங்களேன். இதில் இன்னொன்று எடுத்துக்கலாம். இந்த பொதுக்கூட்டத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போதே வந்து நிறைய இந்த மரத்து மேலே ஏறி நிற்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த கம்பங்கள் மேலே நிற்கிறதா இருக்கட்டும், இந்த கட் அவுட் மேலே ஏறி உட்கார்ந்த இந்த கூட்டங்கள்லாம் இருக்கு. இவங்களெல்லாம் நீங்கள் எப்போ ஒழுங்குபடுத்த போறீங்க? சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இதை பார்க்குறேன் நான். பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டு இருக்காரு, உட்கார்ந்துருக்க ஒரு கூட்டம், நம்ம பவன் கல்யாண் அவர்கள் வந்து பேசுறாரு. மோடி அவர்கள் கவனிக்கிறாரு. அந்த ஒரு இதில் வந்து மேலே ஏறி டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, அதில் ஏறி மக்கள் கூட்டம் அலையா நிற்குது. எல்லாரும் நிறுத்தி பவன் கல்யாண் ஸ்டாப் அப்படின்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரையும் இறங்க சொல்லு, போலீஸை வச்சு இறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அந்த தலைமை பண்பு எங்க உங்ககிட்ட? இந்த தலைமை பண்பு இருக்கிறவன் தானே தலைவனாக இருக்க முடியும். நான் வந்து நடிச்சுக்க வந்துடுவேன், நடிச்சுட்டு நான் வந்து கோகோ கோலா கம்பெனிக்கும் இதுக்கும் நான் வந்து கொடுப்பேன், ஆனால் இங்கே வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுப்பேன், அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ வந்து இங்கே தலைவனாக நடந்தாரா? கரூர் இன்சிடென்ட் நடந்தவொடனே மிகப்பெரிய பிரச்சனை வந்துட போதுன்னு ஏதோ ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கோம், இவர் போயிட்டாருன்னா கூட மறுநாள் நீங்கள் வந்து வந்துருக்கணும்ல, மறுநாள் ஏதோ ஒரு அறிக்கையாவது வந்து கொடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு, அந்த கட்சியிலேருந்து நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த கேள்விகள் எழும்புதா இல்லையா ஒரு தலைவன்? அதைத்தான் நீதிபதி நீ கேட்டிருக்காரு. ஒரு தலைவனுக்காக இது சரியில்லை, அவர் வாகனம் போகுது, அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஹிட் அண்ட் ரன் கேஸே ஏன் போடலன்னு கேட்டார்ல. இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. நீங்க மாநில அரசுல ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒரு குறுகலான இடம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுல தள்ளுமுள்ளு நடந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, செருப்பு வீசப்பட்டதுன்னாங்க. செருப்பு வீசப்பட்டதுக்கான ஆதாரங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கட்டும். ஆனா நீங்களும் நானும் வந்து இதை வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு நீதிபதியா உட்காந்து நம்ம சொல்ல முடியாது, ஆராயணும். இந்த குற்றம் நடந்தது, குற்றம் இங்க நடந்திருக்கு, எதனால இந்த குற்றம் நடந்ததுன்னு ஒரு இருக்கா இல்லையா? நீங்க வந்து ஒரு 2 ஹவர் லேட்டா வரலாம், 5 ஹவர் 6 ஹவர் லேட்டாக வந்தா இத்தனை மணிக்கு 12 மணிலேருந்தே கூட்டம் வந்து 12 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு தவாகா தரப்புலேருந்து இங்கே போட்டிருக்கு. ஆனால் போலீஸ் தரப்புல வந்தது லேட்டுன்னு சொல்லி தவாகா தரப்புல கொடுக்குறாங்க. ஆனால் ஆரம்பிக்க போகிறதும் வந்து 2 மணி தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு. மக்கள் கூட்டம் காத்தாலேருந்தே வந்துருச்சு. ஒரு குறுகலான இடம் வேற இது, கரெக்டுங்களா? அந்த கரூர் அந்த அவங்க கொடுத்த அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான, மற்ற பொதுக்கூட்டம் மாதிரி மிக ஒரு திறந்த வெளியாக இருந்தாலும் அது வந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கு. ஆளாலேயா இருக்கு இது பண்ணுறத விட ஒரு அலை மாதிரி இப்படி அதும்புது. அப்போவே வந்து ஒரு பயம் வருமா இல்லையா? பள்ளங்கள் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, இது இருக்கு அப்படின்னும் போது இதுல எல்லாமே வந்து பல குளறுபடிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இனிமே இந்த விசாரணை அதுதான் வந்து நீதிபதி அவர்களும் மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஆளை போட்டிருக்காரு. அவர் வந்து அசோகருக்கு வந்து ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. மதுரையை வந்து அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த அவர் கூட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் காவல் அதிகாரியை வந்து கேவலப்படுத்தியவரையே வந்து உள்ள அந்த அன்னைக்கு நான் சொல்றது, அன்னைக்கு வந்து மதுரையை ஆண்டு கொண்டவர்
இருந்தவர் வச்சதுதான் அங்க மதுரையில சட்டம். அவருக்கு ரைட் ஹேண்டா இருந்த அந்த பொட்டு சுரேஷ்ன்றவருடைய அவரே உள்ள தூக்கி உட்கார வச்சு அந்த பெண் அதிகாரி முன்னாடி தரையில உட்கார வச்சார். ஸோ இவர் மூலமா வந்து பல உண்மைகள் வெளியே வருன்றதை தான் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாம ஆதவ அர்ஜுனாவெல்லாம் நீங்க ஏன் இன்னும் கேஸ் போடலன்னு கேட்டிருக்காரு தவாக தரப்புல. புசி ஆனந்த் ஒரு மதியழகன்றவர் ஒருங்கிணைப்பாளராக அங்க இருந்திருக்காரு. அவரை நீங்க வந்து கைது பண்ணிட்டீங்க, கரெக்டா? காவல்துறை கைது பண்ணி, இதுவும் காவல்துறைக்கு கூட்டே தான் வரும். புசி ஆனந்தோ நிர்மல்குமாரோ எல்லாமே வந்து ஒரு இது வந்து இதுக்கான சம்மந்தமே இல்லைன்ட்டாரு புசி ஆனந்த். எப்படி நீங்க சம்மந்தம் இல்லைன்னுவீங்க? நீங்க சொல்ல போய் தானே அந்த இவர் வந்து இந்த மாவட்ட பொறுப்பாளர் அந்த இதை வந்து வச்சிருப்பாரு, பொதுச் செயலாளர் வச்சு. நீங்க தானே அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். நீங்க சொல்ல போய் தானே விஜயே வர போறாரு. அப்ப எப்படி எனக்கு வந்து சம்பந்தம் இல்லைன்னு போய் எப்படி ஒதுக்குறாங்க பாருங்க. விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணல மற்ற தலைவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அங்கு திருமாவளவர்கள் கேட்டிருக்காரு, கரெக்டா? இப்ப இந்த கேள்வி எழும்புதுல திமுக தரப்பு எங்கெங்கெல்லாம் விஜய் மீது வழக்கு பதிஞ்சால் அது வந்து தேர்தலில் தங்களை பாதிக்கும்ன்றதுனால வழக்கு பதியலையான்ற அந்த கேள்விகளும் இங்க எழும்புது. ஆதவ அர்ஜுனா வந்து மார்ட்டினர்களுடைய மருமகன், அதனால வந்து நீங்க இன்னும் வழக்கு பதியலையான்ற கேள்வி தான். நானும் ஒரு ஃப்ரெண்டும் ஒரு பத்திரிகையாளர் நண்பரும் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா தலைவரே இன்னும் இவங்களை கைது பண்ணாம இருக்காங்க, இவங்கன்னா இப்போ ஆதவ அர்ஜுனா மேல 5 பிரிவில் நீங்க வழக்கு பண்ணிருக்கீங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து இது பண்ணதாகவும் ட்வீட் போட்டு டெலீட் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சு, கோர்ட்டுக்கு சவுக்கடிக்கு முன்னாடியே இது வந்து தெரிஞ்சது இல்லை உங்களுக்கு. ஏன் நீங்க இன்னும் கைது பண்ணல அவரை? அவர் டெல்லியில தேசிய பாதுகாப்போட போராடுறாரு, அவரை கைது பண்ண முடியாது அவங்களால? ஒளிஞ்சிட்டு இருக்கிறையாவது நீங்க வலை வீசி தேடுறீங்க, கரெக்டா? சிட்டி நிர்மல்குமாரையும் புசி ஆனந்தியும் 5 தனி படையை வச்சு வலை வீசி தேடுறீங்கல்ல. அப்ப ஆதவ அர்ஜுனா நேரடியா பேட்டி கொடுக்குறாரு, அவரை கைது பண்ண முடியல உங்களால? இந்த கேள்வியை நீதிமன்றம் எழுப்புதா இல்லையா? தவறு 2 பக்கமும் இருக்கு. தவறு 2 பக்கமும் இருந்தா நீங்க 2 பக்கமும் வழக்கு பதியணும். ஒரு நேர்மையா, அதாவது வந்து அரசு துறை தானே காவல்துறை, கரெக்டுங்களா? நம்ம கட்சி கிடையாது, மக்களுக்காக தான் காவல்துறை, மக்களுக்காக தான் அரசாங்க அதிகாரிகள். அரசாங்கம் வேறு, அரசு வேறு, இது வேறுன்னு தெரியும், அரசியல்வாதி வேறுன்னு தெரிஞ்சாதான் இது வந்து இந்த நாடு உருப்பிடும், இல்லைன்னா அது வரைக்கும் உருப்படாது. ஸோ இந்த காவல்துறை வந்து என்ன அழுத்தத்துக்காக இவங்க மேல வந்து பதியல அப்படின்னு அந்த கேள்வியை நீதிபதி வச்சிருக்காரு. இந்த பக்கம் என்ன தவறுகள் நடந்தது காவல்துறை பக்கம்? அதாவது ஒரு 11 இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது 2 தான் நீங்க வந்து சரியா இது பண்ணிருக்கீங்க, மிச்சம் எல்லாமே நீங்க வந்து நடைமுறையில வந்து இது பண்ணவே இல்லை. அப்பவே காவல்துறை தடுத்து நிறுத்தணும்ல. இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, உயிரிழப்பு ஏற்படும் தெரியும், தண்ணியில மூச்சு திணறி சில பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருப்பாங்க அப்பவே, விஜய் வரத்துக்கு முன்னாடியே. அப்பவே இது வந்து கிடையாது, கூட்டம் கிடையாதுன்னு சொல்லிருக்கணும். ஏன் தடி அடித்து நடத்துனீங்க? ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது? இப்போ இவங்க வந்து ஒரு ஆணையம் அமைச்சிட்டாங்க. இந்த ஆணையம் அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது யாரெல்லாம் அமைச்சாங்க சொல்லுங்க? நீங்க தான், நம்மளுடைய அரசு அதிகாரிகளை வச்சுதான் அமைச்சிருக்கீங்க. இது எந்த அளவு உண்மையா இருக்கும்னு தமிழக அரசு இந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்பாங்க. பாஜக அங்கேருந்து ஒரு ஆணையம் அமைச்சிருக்கு. அப்போ பாஜக மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்க வந்து இது வந்து அரசியலாக்க பார்க்குறாங்கன்னா, அரசியலாக்காம அவையில் ஆக்குவாங்க? எப்போ உங்களுக்கு இது அரசியல் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க, கரெக்டா? இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க பாஜக ஏன் துடிக்குது, நான் வந்து ஏன் வந்து மணிப்பூருக்கு போல, குஜராத்ல அந்த பாலம் விழுந்தது அப்போ ஏன் வந்து போல, அப்பெல்லாம் ஆணையம் வச்சிங்களான்னு கேட்குறீங்களே. இங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க? 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்க எல்லாருக்கும், கரெக்டா? அல்ல ஒருத்தர் வந்து காய்ச்சினவரே போய் பத்துந்தாரு, அவருக்கு முதல்ல காசை கொடுத்துட்டாங்க, அப்புறம் தான் கண்டுபிடிச்சி ஐயோ அப்படின்னாங்க. அப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த இப்ப எதிர்கேள்வியை கேட்டாங்கல்ல, எல்லாரும் அரசியல் கேட்கறாங்கல்ல, உங்க கூட்டணி தலைவர் எப்பயுமே வந்து வேங்க வயல்ல கூட வந்து கொஞ்சம் சுட்டி தான் காட்டினாரு, இதுல காரசாரமா சொல்லிட்டாரு. விஜய் ஏன் இது பண்ணல, கேச போடல, ஆதவ அர்ஜுனா ஏன் விட்டு வச்சுக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டாரா இல்லையா திருமாவளவன் அவர்கள்? அண்ணன் கரெக்டா கேட்டிருக்காரு, எந்த தப்பும் இல்லைல்ல. அவரும் அரசியல் தான் பண்றாரு, அண்ணன் திருமாவளவன் அரசியல் பண்றாரு, பாஜக அரசியல் பண்ணோம், அண்ணாமலை அரசியல் பண்ணுவாரு. அரசியல் பண்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? நான் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சியா இதை பார்க்காம நான் வந்து ஒரு முதலமைச்சரா பார்த்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்ல வேண்டியது யாரு? நீங்க பாரபட்சம் இல்லாம நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். விஜயை விட்டு வச்சிருக்கீங்களே ஏன்ற கேள்வி எல்லாருக்குமே எழுப்புது இல்ல. ஆதவ அர்ஜுனா விட்டு வச்சிருக்கீங்களே ஏன் சொல்லி எல்லா கேள்வியும் எழுப்புது இல்ல. அப்ப கொடுக்கணும் இல்ல. அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. வந்து RSSனா உள்ள பூந்துருன்றீங்க, பாஜகனா உள்ள பூந்துருன்றீங்க. அவங்க உள்ள பூரத்துக்கு தான் கட்சியை வச்சிருக்காங்க, கரெக்டா இல்லையா? நம்ம எது கட்சி நடத்துறோம்? நான் ஆட்சியில் இருக்கணும் தான் நீங்க கட்சி நடத்துறீங்க, நீங்க ஆட்சியிலே இருக்கிறீங்க. அப்ப அந்த ஆட்சியில நான் நேர்மையா கொடுத்து மீண்டும் மீண்டும் மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கான வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இத்தனை வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றிருக்கேன், 90% நிறைவேற்றிட்டேன்றாரு. அதுக்கும் பல விமர்சனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விமர்சனங்களை போல இது ஒரு விமர்சனமா இருக்கு. இதுவாது 41 உயிர்கள் கள்ளக்குறிச்சி. அதுக்கு முன்னாடி ஒரே ஆட்சியில 2 சாராய சாவுகள், அத்தனை சாராய சாவுக்கும் 10 லட்சம் ரூபா.
ஒரு விவசாயி இருந்தாலும் நீங்க என்ன கொடுக்குறீங்க? பாம்பு கட்சி சாவறான் 1 லட்சம் 2 லட்சம், கரண்ட் வச்சு சாவறான் அதுக்கு 5 லட்சம். உங்களுக்கு சோறு போடுற விவசாயிங்க இன்னைக்கு கவனிக்க இங்க யாராவது இருக்காங்களா? ஒரு சரியான ரோடு இருக்கா? பிஎம் ஸ்கீம்ல இருந்து ரோடு போட்டு கொடுக்குறான். டோலியில் கட்டின்னு இங்க இருந்து ஆம்புலன்ஸ் போறதுக்கு ரோடு கிடையாது. இதை கேட்க எந்த ஊடகமும் கிடையாது. இதை பத்தி விவாதம் நடத்தணுமா நடத்த வேணாமா? ஆட்சி மாறுதா, பாஜக உள்ள கூறுதா அப்படின்னு நீங்க விவாதம் பண்றீங்களே. யாராவது வந்து மக்களுக்காக நின்று மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்களா? அரசுக்காக எதிர்க்க கேள்வி கேட்டு அரசுக்கு எதிராக கேள்வி கேட்க வேணாம். அரசு செய்யற தவறுகளை சுட்டி காட்டி இந்த தவறுகள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் எழுதி, இந்த நல்லதெல்லாம் அரசு செஞ்சிருக்குன்னு ஒரு பக்கம் எழுதுதானே ஒரு உண்மையான பத்திரிகையாளர். மக்களுக்காக தானே இருக்கணும். அதை வந்து எந்த ஊடகமும் செஞ்சா நான் பார்க்கலையே. இதுல கரெக்டுங்களா? செந்தில் பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. செந்தில் பாலாஜிக்காக அவர் ஆதரவு இருந்திருப்பாங்க. அது சில தவறுகள் அங்க நடந்திருக்கலாம் வச்சாலும், நீங்க அந்த செருப்பால் அடிச்சவரை கைது பண்ணீங்களா? இன்னும் பண்ணல. கூட்டத்துல செருப்பை நோக்கி வீடியோ காட்சிச்சு இல்ல, இன்னைக்கு எவ்வளவோ இது முன்னேறி இருக்கு. அதை வச்சு கைது பண்ணணுமா வேணாமா? அதை கைது பண்ணல. அது எதற்கான அந்த கூட்டம் இருந்தது? தனிநபர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க சார். ஒரு நாட்கள்ல கைது பண்ணுவாங்க இல்லையா? அது சம்பந்தமா என்ன? அந்த விசாரணை ஆணையம் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிதான் நீதிமன்றம் ஒரு ஆணையத்தை போட்டிருக்காரு. சரிங்களா? அரசு பக்கம் ஒரு ஆணையம் போட்டிருந்தாலும் நான் அது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு இப்போ எதிர்கட்சி அவர் வந்து சொல்லிட்டு எத்தனை ஆணையம் போட்டு எடப்பாடி அவர்கள் வந்து ஒவ்வொரு டூரா போகும்போது என்ன சொல்றாரு? அவருடைய கூட்டத்திலே பல டைம் ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது. இப்படி தாங்க பண்றாங்க. ஆம்புலன்ஸ் போறதுக்கும் நேரம் ஆகுது. கூட்டம் வழி விடாம என் கட்சி பேர்ல தப்பு வர வைக்கிறதுக்காக பண்றாங்க. விஜய் இதுலயும் அப்படிதான் நடந்தது. ஒரு வேற வழியை வந்து இங்க கூட்டம் நடக்குதுன்னு தெரியுது. அந்த வழியா எப்படி ஆம்புலன்ஸ் போக அனுமதியும் கொடுக்குறாங்கன்றத ஒரு யோசனை கேட்கறாங்கல்ல. அப்ப அதுக்கேற்ற வழிமுறைகளை காவல்துறை செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? இந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாதுன்னு தெரியும். அதுவும் விஜய்க்கு வந்து அவங்க காத்தாலேருந்தே கூடிடுச்சு கூட்டம். தள்ளு முள்ளு நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கும் தண்ணி கடையிலன்னு தெரிஞ்சு போச்சு. தண்ணி கூட சப்ளை பண்ண முடியாம ஒரு கூட்டத்தை எப்படி நீங்க நடத்துவீங்க? விஜயே தூக்கி போட்டதெல்லாம் இந்த இதுல இருந்து வீடியோல இருந்து பார்த்தோமா இல்லையா? நம்ம அவர் மேல நம்ம வந்து குற்றம் சொல்லல. பட் நம்ம என்ன சொல்றோம்னா, ஏற்பாடுகள் தொண்டர் படையை அமைக்கணும். இப்ப நீங்க திமுகனா ஒரு தொண்டர் படை இருக்கு, அதிமுகனா தொண்டர் படை இருக்கு, பாமகனா தொண்டர் படை இருக்கு, விசிகானா தொண்டர் படை இருக்கு. விஜய்க்கு தொண்டர் படை இருக்கா இல்ல அதே ரசிகர் கூட்டமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்குறீங்க என்ன பத்திரிகையாளரா? கேளுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த 50 பேர் தொண்டர்கள் இருப்பாங்க, 50 பேர் அவங்கள பார்க்க வந்த மக்களா இருப்பாங்க. இல்ல மக்களா இருக்கட்டும், அது மக்களாவே இருக்கட்டும். அந்த ரசிகர்லயும் மற்ற அரசியல் கட்சிக்காவது பெண்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியா வரும். பெண்கள் அணின்னு ஒன்று இருந்து பெண்கள் வந்தாலுமே அவங்க குழந்தைகள் வருவது வந்து ரொம்ப இது. எனக்கு மிகப்பெரிய வருத்தமே இதுல. எத்தனையோ கோயில்ல போய் நீங்க வந்து குழந்தை வரம் கேட்டுன்னு இருக்காங்க. கரெக்டா? இன்னைக்கு அந்த குழந்தைகள் வந்து இறந்துருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஒரு வழிமுறை நெறிமுறை இல்லாம ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி கூட்டம் நடத்த அனுமதிக்கிறாங்க? ஒரு மிகப்பெரிய இடத்துல சொல்லணும். விஜய்ன்னும் போது சாதாரண மனிதரா? விஜய்ன்றது சாதாரண மனிதர், மிகப்பெரிய நடிகர், கோடான கோடி மக்கள் ரசிகரை வச்சிருக்காரு. அந்த ரசிகர் மன்றங்கள் இன்னும் அந்த ரசிகர் மன்றங்களாவே இருக்குது. அரசியல் கட்சியாவோ வளரல, இன்னும் அப்படியே இருக்காங்க. அப்படியே கரண்ட் கம்பி மேலே ஏறி நிற்கிறாங்க. அப்படியே இது மேலே ஏறி நீங்கள் மரக்கலையில் ஏந்து விழுந்ததா நமக்கு வந்து தகவல்கள் வந்தது. அந்த தகவல் வந்து தான் அடிபட்டு நசுங்கியிருக்காங்க. இப்படியெல்லாம் பல தகவல்கள் வருது இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது? அதை நெறிமுறைப்படுத்துங்க இல்லை, நீங்கள் நெறிமுறைப்படுத்துங்க. அப்படித்தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கு தவறானவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படணும். தமிழக அரசுக்கும் ஒரு குட்டு வச்சிருக்கு. இனிமே அதை செய்வாங்க. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ விஜய் அவர்கள் ஒரு 2 நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ காட்சியில வெளியிட்டு இருந்தார். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தலைமறைவா இருக்கிறதா செய்தி வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த தலைமறைவா செய்தி இல்ல, தலைமறைவா தான் இருக்காங்க. புசியானந்தும் சரி எல்லாம் பிடிச்சிருப்பாங்களே. இவங்க தான் சோர்ந்து இருக்க தொண்டர்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க? ஏன்னா ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையும் கிடையாது. என் மேல கை வைங்க சார்ன்ற சிஎம் சார் என் மேல கை வைங்க அப்படின்றாரு. சிஎம் சார் எடுக்க மாட்டாருன்னு எல்லாருக்குமே அறிஞ்ச உண்மை. இவர் ஒரு வேலை கூட இவங்க தரப்புலேருந்து கூட பேசிடலாம், நம்மளை வந்து கைது பண்ணாதீங்க, விஜய் அவர்களை கைது பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ஒரு எதிர்வினையை தேர்தல் வரத்துக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. மேக்ஸிமம் 8 மாதம் வச்சுக்கோங்க. பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும் 6 மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அப்படின்னும் போது இவர் மேலே கை வச்சா ஏற்கனவே கொந்தளிப்பாக இருக்குது. தமிழக அரசு மேலே ஒரு பக்கம் விஜய் தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழல் பேசினதுனாலையும் செந்தில் பாலாஜி பேசினதுனாலையும் தான் இது வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. அமைச்சர் மேலே பேசினதான் பெரும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த நடவடிக்கை விஜய் மேலே கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெரிய எதிர்வினையை ஆற்றும். நம்ம கூட இருக்க அந்த கட்சிக்காரர்களே கூட போகிறதுக்கான கூட்டணி முறிய கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. ஸோ அதனால் அவர் அந்த நடவடிக்கை எடுக்கலையா? இன்னைக்கு ஒரு தைரியமா 2 நாள் கழிச்சு நீங்க போராடணுமா? மறுநாள் கொடுங்க. நீங்க வந்துட்டீங்க, அதாவது அங்க நான் இன்னும் இருந்தா இன்னும் கூட்டம் இருந்திருக்கோம், இன்னும் பல துயரங்கள் நடந்திருக்கோன்ற யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு வந்திருக்கலாம்னாலும் மறுநாள் என்ன பண்ணீங்க?
ஒரு தலைவன்னா உடனடியா செயல்படக்கூடிய அந்த திறமை வேணும். 48 மணி நேரமா சார் யோசிப்பீங்க? ஒரு பத்திரிகையாளர் கேள்விக்கு பட்டு பட்டுன்னு 2 நிமிஷத்தை எப்படி அண்ணாமலை பதில் சொல்றாரு? பதில் சொல்லுங்க. வந்துருக்கணும்ல, மறுநாளே நீ உங்க பணியூர்ல இருந்து அறிக்கையாவது வந்திருக்கணும்ல. என் மேல கை சார் எல்லாரையும் நீங்க தேடுறீங்களாமே. நான் இங்கே தான் சார் இருக்கேன், என்னுடைய பனையூர் வீட்டில் இருக்கேன், என்னுடைய பட்னாபாக்கத்து வீட்டில் இருக்கேன், என்னுடைய வசவாக்கத்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றது உங்களுக்கு எங்க தெம்பும் திராணியும் போச்சுன்றதா இந்த கேள்வி. இந்த கேள்வியை வைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு எல்லாரையும் கைது பண்ணிருக்காங்க. இப்போ செய்தி வருது, யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. மாரிதாஸ் எங்கேயோ ஓட போறது கிடையாது, விஜய் எங்கேயோ ஓட போறது கிடையாது, ஆதவர்ஜனா எங்கேயோ ஓட போறது கிடையாது. கரெக்டா? அப்போ கைது பண்றதும் ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கைது பண்ணிட்டா கூட நீங்க என்ன பண்ணோம், அவங்க வந்து இதுதான் குற்றம் பண்ணாங்கன்றதை நிரூபிக்கணும். இது இனிமேல் நடக்காம எந்த விதமான வழிமுறையும் நெறிமுறையும் நீங்க கொடுக்க போறீங்கன்றது தான் நம்ம தமிழக அரசு வகுக்கணும்ல. அதை வகுக்கல. கரெக்டா? இப்ப ஒரு மதுரைனா தமுக மைதானத்துல நடத்துறாங்க. ஸோ அங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்க போறது கிடையாது. திருச்சினா அங்க ஒரு மைதானம், கோயம்புத்தூர்னா ஒரு பெரிய மைதானம். இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி வந்து இவங்களாவது யோசிச்சிருக்கணும். தாவாக்காவாது, இவர் இவ்வளோ பெரிய தலைவராச்சு, கரூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய இடம் சேலம் இருக்கு, சேலத்தில் வச்சுட்டு போங்க, செஞ்சிருக்கணும்ல. அதெல்லாம் ஏன் செய்யல? முதல்வராக வரணும்னு கனவு மாத்திரம் இருந்தால் போதாது பிரதர். நீங்கள் வந்து அதுக்கான உழைப்பை போடுங்க, அப்படி வீடியோவை போடுங்க. அரசுக்கு எதிராக நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் அரசு குற்றம் சாட்டுதோ அத்தனை இடத்துலையும் பேசுங்கன்றோம். நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் உங்களுடைய தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு உங்களுடைய தொண்டர்கள் இறந்திருக்காங்க, அதுக்கு கூட நீங்க வெளியே வரலன்னும் போது நான் எப்படி உங்களை தலைவனா பார்ப்பேன் அப்படின்ற அந்த ஒரு வருமா இல்லையா எல்லாருக்குமே? அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுதான் நீதிபதியும் கேட்டார், தலைவனுக்கு அழகு இல்லை அப்படின்னாரா இல்லையா? முடிஞ்சிச்சு.